முக்கியமான 30 வினாக்கள் டிஇடி எக்ஸாம் மாடல் டெஸ்ட் சீரியஸ் 2025. இது பேப்பர் 2 பார்ட் நம்பர் 5. சிபிஏ ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர், டெட் எக்ஸாம், டிஇடி எக்ஸாம் 2025 பேப்பர் 2 சமூக அறிவியல், தமிழ், இங்கிலீஷ், கல்வி உளவியல், வரலாறு, புவியியல், பொருளியல், குடிமையியல் மற்றும் வணிகவியல் பாடங்களிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் வருகின்றன. இந்த வினாக்களை நீங்கள் எழுதி உங்கள் மதிப்பெண்களை பார்த்து கொள்ளலாம். தினம்தோறும் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பயிற்சியில் சேர்வதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த பயிற்சியில் சேரலாம். அதற்கு சிறு கட்டணம் உண்டு. உடனே சேர்ந்து உங்கள் பயிற்சியை ஆரம்பியுங்கள். குறைந்த நாட்களே உள்ளதால். ஏற்கனவே 100 கேள்விகள் வெளியிடப்பட்டுள்ளன. இது 101வது கேள்வி. ஊழி என்பதன் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நீண்டகால பகுதி, சிறு கால பகுதி, ஊழியம் செய்தல், தொண்டு செய்தல். 102வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் அறநூல் என்று அழைக்கப்படுவது? ஆப்ஷன்ஸ்: மணிமேகலை, கம்பராமாயணம், நாலடியார், பரிபாடல். 103வது கேள்வி. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நற்றிணை, பரிபாடல், திருப்பாவை, பதிற்றுப்பத்து. 104வது கேள்வி. சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நற்றிணை, பரிபாடல், திருப்பாவை, பதிற்றுப்பத்து. 105வது கேள்வி. பாக்கு மரத்தின் இலையின் பெயர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தோகை, ஓலை, கூந்தல், தாள். 106வது கேள்வி. இலக்கணம் டேஷ் வகைப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 4, 6, 5, 8. 107வது கேள்வி. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 2 மாத்திரை, 1 மாத்திரை, அரை மாத்திரை, 1.5 மாத்திரை. 108வது கேள்வி. புலனம் என்று கூறப்படுவது கீழ்கண்ட எதை குறிக்கிறது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ், வாட்ஸ்அப். 108வது கேள்வி. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 10 முதல் 13 ஆண்டுகள், 12 முதல் 15 ஆண்டுகள், 8 முதல் 12 ஆண்டுகள், 11 முதல் 14 ஆண்டுகள். 110வது கேள்வி. கான்டினென்ட் என்பதன் பொருள்? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கண்டம், நாடு, உலகம், ஊர். 111வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் பாக்ஸ். இதில் உங்களது விடை என்ன என்பதை பார்த்தே கண்டுபிடியுங்கள். 112வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் ஆல்கா. இதனுடைய ஆப்ஷனை நீங்கள் பார்த்தே கண்டுபிடிக்க வேண்டும். 113வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் பாக்டீரியம். இதனுடைய ஆப்ஷனையும் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சில எழுத்துக்கள் மட்டுமே மாறி இருக்கின்றன. அதனால்தான். 114வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் பிஸ்னஸ். பார்த்து கண்டுபிடியுங்கள். 115வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் சன் இன் லா. கீழே இருப்பவைகளில் எது உங்களது விடை? 116வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் பேண்ட்ஸ். எது உங்கள் விடை? 117வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் காக்டஸ். உங்கள் விடை? உங்களது விடைகளை ABCD என்று மட்டும் எழுதி வினா எண்களையும் எழுதி அனுப்பினாலே போதும். நீங்கள் 15 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்துவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு 50% கட்டணச் சலுகை உண்டு. 118வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் ஸ்டேடியம். உங்களது விடை என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். 119வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் ரேடியஸ். உங்கள் விடை எது? 120வது கேள்விக்கு வந்திருக்கும். சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் மேன் சர்வெண்ட். உங்களது விடை என்ன என்பதை பார்த்தே கண்டுபிடியுங்கள்.
121வது கேள்வி. புவியின் வயது சுமார் டேஷ் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக கருதப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 4.34, 4.45, 4.64, 4.54. 122வது கேள்வி. உலகிலேயே இன்றும் இயங்கிக் கொண்டுள்ள பழமையான அருங்காட்சியகம் உள்ள நாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இத்தாலி, ரோம், துருக்கி, இங்கிலாந்து. 123வது கேள்வி. முதலில் டேஷ் என்ற மனித இனம்தான் கருவிகள் செய்த இனமாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ செப்பியன்ஸ், ஹோமோ எர்காஸ்டர், ஹோமினின். 124வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எங்கு குரோ-மேக்னன்கள் என்ற மனித இனம் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆப்பிரிக்கா, பிரான்ஸ், ஐரோப்பா, இத்தாலி. 125வது கேள்வி. இடைக்கற்காலம் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கிமு 2000 முதல் கிமு 1000 வரை, கிமு 8000 முதல் கிமு 1300 வரை, கிமு 6000 முதல் கிமு 1500 வரை, கிமு 1000 முதல் கிமு 300 வரை. 126வது கேள்வி. உயிரியல் சார்ந்த உளவியல் ஆய்வை மேற்கொண்டவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கோபானிஸ், டிச்னர், கத்ரே, டோல்மன். 127வது கேள்வி. உளவியல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள ஆய்வுக்கூடம் அமைத்தவர் டேஷ். எபிங்காஸ், உட்வர்த், வில்ஹம் வுண்ட், மெக்டூகல். 128வது கேள்வி. கெஸ்டால்ட் என்பது டேஷ் மொழி வார்த்தையாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பிரெஞ்சு, லத்தீன், இங்கிலீஷ், ஜெர்மானியம். 129வது கேள்வி. புலன் நுகர்வுகளை அளவிடும் முறையை ஆராய்ந்தவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆட்லர், வெப்பர், கேட்டல், கால்டன். 130வது கேள்வி. வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் கண்டறிந்தவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வெஸ்லர், வெப்பர், பெச்னர், ஆட்லர். இதுபோன்ற மிக முக்கியமான வினாக்கள் உங்களுக்காக வரவுள்ளன. இதற்கான விடைகளை உடனுக்குடன் எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் பகிரும்போது உங்களது மதிப்பெண்களையும் அதற்கான PDF ஃபைலையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இதில் சேர விரும்பினால் இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பருடன் தொடர்பு கொண்டு சேர்ந்து பயிற்சி பெறுங்கள். வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.